இந்த கல்லூரியினுடைய தலைவரும் நீண்ட நெடுநாட்களாக என்னுடைய வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவருமான கே. கிருஷ்ணராஜ் மன்னராயர் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆவணப்படமாக எடுத்திருக்கின்ற கலை இலக்கிய விமர்சகர் அவர்களே, இந்த அமர்வில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே, நன்றியோடு நல்கியிருக்கின்ற என்னுடைய அருமை மாணவர் சேலம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பெரியசாமி அவர்களே, இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற முதல்வர் அவர்களே, மாணவர்களாகவும் மற்ற நண்பர்களாகவும் பொது வாழ்விலே இருந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த கல்லூரியில் எனக்கு வாய்த்த சிறந்த மாணவர்களில் ஒருவராக விளங்கி பின்னர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றிலேயே ஒரு பெருமைமிக்க துணைவேந்தராக விளங்கிய சி. சுப்பிரமணியம் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் செந்தலை கௌதமன் அவர்களுடைய பேருரையில் நிகழ வேண்டிய நேரம். ஆனால் மதிய நேரம் கருதி அவர்கள் பிற்பகலிலே பேச இருக்கின்றார்கள். நான் சில வார்த்தைகளை நன்றி உரையாக உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நான் ஆசிரியர்களால் உருவானவர். ஆசிரியர்கள் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. 5ஆம் வகுப்பு மாணவனாக பொள்ளாச்சி நகராட்சி பள்ளியிலே படிப்பதற்காக என்னை கொண்டு வந்து சேர்த்த போது கிராமத்தில் கட்டற்ற சுதந்திரத்தோடு விளங்கிய எனக்கு இந்த வகுப்பறைகள் சிறைச்சாலைகளாக தெரிந்தன. ஆகவே நான் செய்த சிறப்பான ஒரு காரியம் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடி போனது. எங்கே போனேன் என்று என்னை தவிர ஒருத்தருக்கும் தெரியாது. பெற்றோர்கள் தேடினார்கள், தண்டவாளங்களில் தேடினார்கள், கிணறுகளில் தேடினார்கள், குளங்களில் தேடினார்கள், ஆறுகளில் தேடினார்கள். ஆனால் நான் என் நெருங்கிய உறவினர் வீட்டிலே சுகமாக ஒளிந்து கொண்டிருந்தேன். பிறகு என்னை அவர்கள் கண்டுபிடித்து இந்த பையன் உருப்படியாக மாட்டான் போல் இருக்கிறது என்று சொன்னபோது எங்கள் ஊரில் மளிகை கடை வைத்திருந்த கண்ணுசாமி என்ற இளைஞர் எப்பேற்பட்ட மாணவனையும் தயாரிக்கக்கூடிய வல்லமை நெல்லைப்பள்ளியில் இருக்கிற சாமீப உள்ளேக்கு இருக்கிறது. அவரிடத்தில் கொண்டு போய்விட்டால் எந்த மாணவனையும் உருப்படியாக செய்வார் என்று அவர் சொன்ன காரணத்தினால் அவரை நான் இன்றைக்கு நன்றியோடு நினைவு கூறுகிறேன். கண்ணுசாமியை அவர் சொன்ன காரணத்தினால் என்னை கேரளத்திலே கொண்டு போய் அந்த ஆசிரியரிடத்தில் விட்டார். பிறகு அவர் தத்தமங்கலம் என்ற ஊரிலே என்னுடைய வாழ்க்கை பள்ளி வாழ்க்கையாக கழிந்தது. என்னுடைய ஆசிரியர் சாமியப்ப பிள்ளை சிவபெருமானுக்கு எப்படி மதுரை மாநகரத்திலே பிறப்படி விழுந்ததோ அது மாதிரி பாண்டிய மன்னன் மாதிரி என்னுடைய ஆசிரியர் சாமியப்ப பிள்ளை. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்காவிட்டால் உள்ளங்காலில் பிறப்பால் விளாசி விடுவார். அடி தாங்காமல் எழுந்திருப்பேன். அப்படி நாள்தோறும் பாண்டியத்திலே சிவபெருமான் பிறப்படி வாங்கியது போல என்னுடைய ஆசிரியரிடத்தில் பிறப்படி வாங்கி வளர்ந்தது. அந்த பிறப்படி தான் நான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதற்கு காரணமாக அமைந்திருந்தது என்று சொன்னார். இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆசிரியர்களை அடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது பெரிய சிறைச்சாலை போகிற அளவுக்கு கொடூரமானதாக கருதுகிறார்கள். அது உண்மை அல்ல. அடியாத மாடு படியாது என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. அங்கே சாமிக்குள்ளே அவர்களுடைய நிழலிலே
மலையாளத்தின் வாயிலாகத்தான் நான் என்னுடைய படிப்பை மேற்கொண்டேன். எல்லா பாடங்களும் மலையாளத்தின் மூலமாக, கெமிஸ்ட்ரி ஒன்று மட்டும்தான் ஆங்கிலத்தின் மூலமாக பயில நேரிட்டது. தமிழை ஒரு பாடமாக அங்கு வைத்திருந்தார்கள். ஆனால் அது கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. என்னுடைய ஆசிரியர் சாமி கொள்ளை தான் தமிழ் ஆசிரியர். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கிற வழக்கம் கிடையாது. லிப்கோ நோட்ஸ் வாங்கி எங்களுக்கு கொடுத்து விடுவார். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடுவார். அப்பொழுது கேரள மாநிலம் கொச்சி மாநிலமாக இருந்தது. கேரளா என்ற அந்த மாநிலம் உருவாகாமல் கொச்சி மாநிலமாக இருந்த அந்த பகுதியிலே தான் நான் படித்துக் கொண்டிருந்தேன். இப்போ கொச்சியிலே மொத்தமாக தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எர்ணாகுளம், சித்தூர், நெல்லைப்பள்ளி, தத்தமங்கலம் என்று 3-4 பள்ளிக்கூடத்தில் தான் தமிழ் பாடம் இருந்தது. 3-4 ஆசிரியர்கள் தான் எழுதுகிற எதையாக இருந்தாலும் மதிப்பீடு செய்கிறார்கள். அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். இந்த தடவை எனக்கு உங்கள் பள்ளியிலிருந்து தாள் வந்திருக்கிறது, எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுவோம் என்று அப்படித்தான் நான் தமிழ் படித்தேன். அந்த ஆசிரியர் இந்த பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் தேர்ச்சி தந்து விடுவார். ஆகவே தமிழ் கற்பது என்பது அங்கே ஒரு விளையாட்டாக இருந்தது. அது ஒரு பெரிய அளவுக்கு தமிழை கற்பிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு இல்லை. கல்லூரி படிப்புக்காக திருச்சியிலே ஜமால் முகமது கல்லூரியில் சேர்ந்தேன். என்னை வளர்த்தெடுத்த நிறுவனங்கள் தத்தமங்கலத்தில் இருக்கிற சீலி மெமோரியல் பள்ளி, அதற்கு அடுத்தாற்போல் ஜமால் முகமது கல்லூரி. ஜமால் முகமது கல்லூரி தான் எனக்கு தமிழ் பால் ஊட்டிய தாய். அங்கேதான் இறையருள் கவிமணி என்று அன்று போற்றப்பட்ட அப்துல் கஃபூர் என்னுடைய தமிழாசிரியராக இருந்தார். அப்துல் கஃபூருடைய தமிழ் பொதிகை தென்றல் போல் இருக்கும். பொதிகை தென்றல் போல் அவ்வளவு மென்மையான அழகான குரலிலே அவர் தமிழ் இலக்கியத்தை நடத்துவார். அவரிடத்தில் படித்த காலத்தில் தான் நான் சங்க இலக்கியங்களை அறிந்தேன். தமிழ் இலக்கியங்களினுடைய தலைவாசல்களில் உலாவக்கூடிய வாய்ப்பு அப்துல் கபூர் அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்தது. அதனுடைய விளைவு என்ன என்று கேட்டால், மருத்துவக் கல்லூரிக்கான அந்த குரூப் எடுத்து படித்துக் கொண்டிருந்த நான் என் தகப்பனாருக்கு தெரியாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ் வகுப்பில் போய் சேர்ந்தேன். நான் படித்து முடித்து இந்த கல்லூரியில் வேலைக்கு வருகிற வரை என்னுடைய அப்பா என்னோடு சரியாக பேசவே இல்லை. ஒரு டாக்டரை வீட்டில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் அப்பா ஒரு தமிழாசிரியரை பார்க்க நேர்ந்ததிலே அவருக்கு ஏற்பட்ட அவலம் சொல்லி முடியாது. தமிழ் என்ன படிக்கிறாய் என்று கேட்டார். தமிழ் இலக்கியம் படிக்கிறேன் என்று சொன்ன உடனே என் அப்பா என்னிடத்தில் சொன்னது, தமிழ் எனக்கே தெரியுமே, நீ என்ன படிக்கிறாய் என்று என்னிடத்தில் கேட்டார். நான் எனக்கு தெரிந்த தமிழ் தானே அது, நீ என்ன படிக்கிறாய் என்று கேட்டார். அந்த அளவுக்கு தமிழ் இலக்கியம் பயிலுவதற்கு எதிர்ப்பு என்னுடைய தகப்பனாரிடத்திலே இருந்து வந்தது. நான் இந்த கல்லூரியில் பணியாற்றுவதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய 2 சிறந்த ஆசிரியர்களாக விளங்கிய கவிதைக்கு எனக்கு முன்மாதிரியாக அமைந்த மு. அண்ணாமலை, வாழ்க்கைக்கு எனக்கு முன்மாதிரியாக இருந்த பேராசிரியர் கா. மீனாட்சி சுந்தரம் ஆகிய இரட்டையர்களினுடைய வழிகாட்டுதலிலே நான் ஒரு மனிதனானேன். அதன் பிறகு என்னுடைய வேலை வாய்ப்புக்காக நான் இந்த கல்லூரிக்கு வந்தேன். இந்த கல்லூரியிலிருந்து சற்று தொலைவிலே என்னுடைய தகப்பனார் வேலைக்கு சேர்த்துவதற்காக என்னை இங்கே அழைத்து கொண்டு வருகிற பொழுது மதிய நேரம், உணவு இடைவேளை, மாணவர்கள் எல்லாம் கலைந்து வெளியே போய் கொண்டிருந்தார்கள். என்னுடைய உறவினர் ஒருவர் காளியாபுரம் பொன்னுசாமி, அவர் இந்த கல்லூரி மாணவர், அவர் வெளியே வந்து கொண்டிருந்தார். எங்களுக்கு அது ஒரு நெருங்கிய உறவினர் அவர். ஆகவே அவரிடத்திலே என்னுடைய அப்பா சொன்னார், தம்பி கல்லூரியில் சேர்க்க போகிறேன் என்று சொன்னார். பொன்னுசாமி கேட்டார், எந்த வகுப்பில் சேர்க்க போகிறீர்கள் என்று கேட்டார். இல்லை, ஆசிரியராக சேர்க்க போகிறேன் என்று சொன்ன போது பொன்னுசாமிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவ்வளவு எலி குஞ்சு மாதிரி தோற்றம் எனக்கு அப்பொழுது. அப்படி வந்து நான் இந்த கல்லூரியில் சேர்ந்தேன். இந்த கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆசிரியராக இருந்தேன். இந்த கல்லூரியில் இப்படிப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் இல்லாத காலத்தில் மிக எளிய முறையிலே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட 2 தாழ்வாரங்கள் இருந்தன. அதை விட்டுவிட்டால் பெரும்பாலும் எனக்கு ஆரம்பத்திலே வகுப்புகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. பனை ஓலை மேய்ந்த ஒரு நீளமான 3 வகுப்புகள், ஓலை தல
தவற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுவும் கூட எனக்கு வகுப்பு நடத்தக்கூடிய வாய்ப்பை என்னுடைய ஆசிரியர்கள் தரவில்லை. நோட்டு புத்தகம் திருத்துகிற வேலையை தான் கொடுத்திருந்தார்கள். அதை கொண்டு போய் மாணவர்களிடத்தில் கொடுப்பதற்காகத்தான் நான் அந்த ஓலை குடில்களாக அமைந்திருந்த வகுப்பறைகளுக்கு போவது வழக்கம். இன்றைக்கு அப்படி கல்லூரியிலே நுழைந்தனால் இன்றைக்கு மாபெரும் கட்டிட வசதிகளோடு புதிய புதிய துறைகளோடு ஆச்சரியப்படத்தகுந்த ஆய்வுகளோடு இந்த கல்லூரி வளர்ந்து நோக்கி இருப்பதை பார்க்கிறேன். இந்த கல்லூரியில் நான் பணியாற்றிய காலத்தில் முதல்வர்களாக இருந்தவர்களை எல்லாம் நினைவு கூறுகின்றேன். முதல்வராக இருந்த நரசிம்மனை நினைவு கூறுகிறேன். கண்டிப்பாக அவர் மீது ஆசிரியர்களுக்கு கோபம் இருந்தாலும் அவரால் எங்களுக்கு நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரிகிற லாபம் இருந்தது. அப்படிப்பட்டவர் நரசிம்மன். அவர் என்னிடத்திலே ஒரு நாள் சொன்னார், விடுமுறை காலம் என்பதனால் எல்லாரும் போய்விடுவார்கள், நீ இந்த ஊருக்காரன் தானே, நீ இங்கே இருக்கிறவன் தானே, எல்லாம் வெட்ட வெளியாக கிடக்கிறது கல்லூரி, அதனால் இந்த கல்லூரியினுடைய வேலி ஓரத்தில் சில மரக்கன்றுகளை நான் நட்டிருக்கிறேன், இந்த விடுமுறை முழுவதும் தினமும் வந்ததுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்படி அந்த மரக்கன்று அவைகளெல்லாம் இப்பொழுது இருக்கின்றனவா என்று தெரியாது. ஆனால் அப்படி தினந்தோறும் வந்து நான் அந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டிருந்தேன். இந்த கல்லூரியில் நான் ஒரு சேவகனாக இருந்தேனே தவிர ஆசிரியனாக இருந்தேன் என்று சொல்ல முடியாது. மாணவர்களுக்கு நிர்வாகத்துக்கு சேவகம் செய்கிறவனாக நான் இருந்தேன். என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிற பணிகளை செய்வது, எவ்வளவு நேரம் நாங்கள் பணிகள் செய்வோம் என்று இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியாது. காலையில் 8:30 மணி நேரத்துக்கு நாங்கள் இங்கு வருவோம். திரும்பி போகிற பொழுது பல சமயங்களில் இரவு 8:30 ஆகிவிடும். அப்படித்தான் 12 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு ஆசிரியர்களாக நாங்கள் அன்றைக்கு இருந்தோம். எங்களுடைய உழைப்பு முழுவதையும் கல்லூரிக்கே தந்தோம். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும் அல்லது ஒவ்வொரு சுவரும் என்னுடைய ரத்தமும் சதையுமாகவே நான் கருதுகின்றேன். அப்போ அவ்வளவு தூரத்துக்கு நான் இந்த கல்லூரியினுடைய வாழ்விலே ஈடுபட்டவராக இன்றைக்கும் இருந்து வருகிறேன். எங்கே போனாலும் திரும்பி எம்ஜிஎம் கல்லூரிக்கு வருகிறேன். காரணம் என்னவென்றால் அது என்னுடைய உயிரோட்டத்தில் கலந்துவிட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது. எங்கே சென்றாலும் திருச்சிக்கு போகிற பொழுது ஜமால் முகமது கல்லூரிக்கு போகாமல் நான் வரமாட்டேன். ஏனென்றால் என்னை மனிதனாகி வளர்த்த நிறுவனம் அது. நான் படித்த இடங்கள் எல்லாம் எனக்கு கோயில்களாக அமைந்திருக்கிற காரணத்தினாலும் அங்கே இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் என்னை உருவாக்கிய உறவிட்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலும் அந்த ஆசிரியர்களை நினைவு கூறுவதும் அந்த கல்வி நிறுவனங்களை நடந்து சென்று காண்பதும் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடமையாக நான் வைத்திருக்கின்றேன். என்னுடைய ஆசிரியர் பணி ஆசிரியர்களால் நேர்ந்தது. என்னுடைய ஆசிரியர்களிடத்திலே பயின்ற மாணவர்கள் சில பேர் இங்கேயே கூட இருக்கிறார்கள். மீனாட்சி சுந்தரத்தில் பயின்ற பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவருக்கு வந்த போதெல்லாம் அவரை பார்க்கணும்னு சொல்லுவார். அப்படி அவ்வளவு தூரம் ஆசிரியர்களை பற்றிய மதிப்பும் அதை பற்றிய கவனமும் அந்த காலத்தில் மாணவர்களுக்கு இருந்தன. அந்த ஆசிரியர்களை பார்த்து இவர்களைப் போல் நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்ததனால்தான் நானும் ஆசிரியனானேன். அப்படி ஆசிரிய வாழ்க்கையில் நான் இந்த கல்லூரியில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தான் மெல்ல மெல்ல ஒரு கவிஞனாக உருவானேன். அப்படி கவிஞனாக உருவானது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இலக்கிய மன்றங்கள், ஊர்களில் சொற்பொழிவுகள் என்று சுற்றி திரிந்து கொண்டே இருந்தேன். ஊரில் இருந்தேன் என்று சொல்லவே முடியாது. அப்படி பல ஊர்களில் சுற்றி திரிந்தேன். அப்படி சுற்றி திரிந்த பொழுது என்னுடைய குடும்பத்தை பார்ப்பவர் யார்? ஆகவே அப்படி ஒரு கவலையே இல்லாமல் நான் சுற்றுவதற்கு காரணமானது என்னுடைய துணைவியார். அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொண்ட காரணத்தினால் நான் ஒரு உற்சவமூர்த்தி போல ஊராகவும் சுற்றி கொண்டு அலையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். அது எனக்கு பெரிய பாடங்களை தந்தது. அரிய இலக்கிய நண்பர்களை உருவாக்கி தந்தது. கவிஞர் மீரா போல, கவிக்கு ரகுமானை போல, பாலாவை போல அருமையான நண்பர்களை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு என்னுடைய பொது வாழ்க்கையில் அமைந்தது. எனவே இப்படி நான் உருவாவதற்கு இந்த கல்லூரி தான் காரணம். இந்த கல்லூரியின் காரணம் என்று நான் சொல்வதற்கு காரணம், இந்த கல்லூரியினை உருவாக்கிய மாபெரும் தலைவராக அருட்செல்வர் அவர்கள் விளக்கினார்கள்.
சொல்லுதான் நமச்சிவாயவே என்று தேவாரம் சொல்லுகிற மாதிரி என்னை நான் மறக்கினும் சொல்லுதான் நமச்சிவாயவே. நான் எதை மறந்தாலும் என்னுடைய நாக்கு நமசிவாய என்று சொல்லும் என்று சொல்வது போல என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பேரொழியாக அருட்செல்வர் அவர்கள் விளங்குகிறார். முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால், அருட்செல்வர் அவர்கள் ஆசிரியனாகிய நான் வகுப்பறைகளில் சரியாக நடந்து கொள்ளுகிறானே என்று கண்காணிப்பார்களே தவிர வெளியில் என்ன செய்கிறேன் என்பதை பற்றி அவர்கள் ஒரு நாளும் கேட்கவில்லை. நான் பலவிதமான அரசியல்களில் ஈடுபடுவது உண்டு. பல சமயங்களில் இடதுசாரி கட்சிகளினுடைய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டது உண்டு. அதிலே இருந்த நண்பர்களும் ஏராளமாக இருந்தார்கள். அப்படி நான் வெளியே சுற்றி திரிந்தாலும் ஒரு நாள் கூட இவர் அருட்செல்வர் அவர்கள் என்னிடத்திலே இப்படி நீ அறையலாமா என்று கேட்டதே கிடையாது. அதுதான் சுதந்திரமாக என்னை வளர்த்ததனால்தான் நான் இன்றைக்கு ஒரு மரமாக ஆலமரமாக வளர்ந்திருக்கிறேன் என்றால் அருட்செல்வரும் அந்த அனுமதி தந்ததனால்தான். அவர் நினைத்தார் அன்றைக்கு அரசு சம்பளம் கிடையாது எங்களுக்கு. அன்றைக்கு நம்முடைய நிர்வாகத்திற்கு கொடுக்கிற சம்பளத்தை தான் நாங்கள் வாங்கி கொண்டிருந்தோம். எனவே எந்த நேரத்திலும் வெளியே போக சொல்லலாம், வெளியே போய்விடு என்று சொல்லுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருந்தது என்ற போதிலும் அவர் என்னுடைய புற வாழ்வில் தலையிட்டதே இல்லை. பல சமயங்களில் கூட்டங்களில் பேசுகிற பொழுது அருட்செல்வர் அவர்கள் சொல்வார்கள், இவர் வசதியானவர், இவர் சோசியலிசம் கம்யூனிசம் பேசிட்டு இருக்கிறார் என்று விளையாட்டாக அவர் சொல்லுவார். அவர் அப்பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த காலம். அப்பொழுது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்று சொல்லுகிற ஒரு கருத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆவடி காங்கிரஸ்ல கொண்டு வந்தார்கள். அதற்கு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அருட்செல்வர். ஊர்தோறும் கிராமம் தோறும் சென்று கட்சி என்ன சொல்லுகிறதோ அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்களிலே ஒருவராக விளங்கினார் அருட்செல்வர் அவர்கள். அப்படிப்பட்ட காலத்திலே அந்த சோசியலிஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சொசைட்டி என்று சொல்லப்படுகின்ற சோசியலிச மாதிரி சமுதாயம் என்று சொல்லுகிற அதனை பிரச்சாரம் செய்வதற்காக எங்களை எல்லாம் கூப்பிட்டு கவிஞர்கள் எல்லாம் கவிதை படியுங்கள் என்று சொன்னார். அப்படி படிக்கிற காலத்துல கவிதை படிக்கிற காலத்துல இந்த சந்தை இடலிலே இருந்து நாங்கள் கவிதை படித்தோம். படிக்கிற பொழுது நம்முடைய தலைவராயிற்றே, நம்முடைய கல்லூரியினுடைய தலைவராயிற்றே என்று இலக்கிய மேடைகளில் நான் கருதவே மாட்டேன். இலக்கிய மேடைகளில் எழுத்தாளருடைய சுதந்திரத்தை தான் நான் பயன்படுத்துவேன். அவர்கள் இருக்கிற நேரத்திலேயே இப்படி ஒரு கருத்து என்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், மொட்டை தலைக்கும் முழக்காலுக்கும் முடிச்சு போடுவது மாதிரி இருக்கிறது இந்த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் சொசைட்டி என்று கவிதை படி. அவர் கோபித்துக் கொள்ளவில்லை. அவர் சினந்திருந்தால், அவர் கோபப்பட்டிருந்தால் அன்றைக்கே நான் வேலையை விட்டு போக வேண்டிய அபாயம் நேர்ந்திருக்கும். அன்றைக்கு வேலை கிடைப்பது இன்றைக்கு மாதிரி சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைப்பது அரிதாக இருந்த காலம். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது அவருடைய உன்னதமான அவருடைய நாகரிகத்துக்கு அடையாளமாக நாங்கள் எல்லாம் கவிதை படித்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறார் என்று அவரை பற்றி சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்கள்? கோபம் வராமல் இருக்குமா? ஆனால் அவர் என்ன செய்தார்? அதை மிக நாகரிகமாக அதற்கு அடுத்த கூட்டத்தை பற்றி அறிவிக்கிறார் அருட்செல்வர் அவர்கள். அப்படி அறிவிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், இவ்வளவு நேரம் கவிஞர்கள் எல்லாம் கற்பனை உலகில் மிதந்து கொண்டிருந்தார்கள், நாம் சராசரி உலகுக்கு வருவோம்னு சொன்னார். அப்ப நாம பேசுவது கற்பனை என்று சொல்லி அதை விளக்கினாரே தவிர கடித்து கொள்ளவே இல்லை. கடித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல சமயங்களில் அருட்செல்வருக்கு நேர்ந்த போதிலும் அவர் ஒரு எழுத்தாளருடைய சுதந்திரத்தில் குறுக்கிட்டதே இல்லை. அவர்கள் ராமலிங்கர் படிமன்றத்தை உருவாக்கி சென்னையிலே ஆண்டுதோறும் விழாக்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு வார காலம் காந்தி வள்ளலார் விழா நடைபெறும். ஆரம்ப காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் கவியரங்கத்தில் கலந்து கொள்வதற்காக நான் சென்று வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு சமயம் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னை கவி பிடிக்க சொன்னபோது நான் ஒரு வரி இடையிலே சேர்த்திருந்தேன். அது என்ன என்றால், காலந்தோறும் கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று கருத்துக்கள் மாறிக்கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் குறும்புத்தனமாக நான் சொன்னேன், நெல்லூர் சம்பா இருந்தது போய்விட்டது, ஆத்தூர் சம்பா இருந்தது போய்விட்டது,
அதுவும் போய்விடும் என்று நான் சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருவர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அதை கொண்டு சென்றார். முதலமைச்சர் அந்த விழாவிலே அடுத்த நாள் கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து ராமலிங்கர் பணிமன்றத்துக்கு தகவல் வருகிறது, நாளைக்கு முதலமைச்சர் கலந்து கொள்வதா வேண்டாமா, இப்படியெல்லாம் விமர்சனம் செய்வது என்று அவர் அந்த சமயத்தில் அங்கே தகவல் வந்தது. இது அருட்செல்வருக்கு சொல்லப்பட்டது. அருட்செல்வர் சொன்னார்கள், முதலமைச்சர் விரும்பினால் வரட்டும், விரும்பாவிட்டால் வராமல் இருக்கட்டும். ஆனால் எழுத்தாளர்கள் தங்கள் கருத்தை சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு விருப்பமானதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே மேடையில் கவிஞர் புரமைப்பித்தன் கலந்து கொண்டார். அருட்செல்வர் சொன்னது, இதே மேடையில் கவிஞர் புரமைப்பித்தன் கலந்து கொண்டார். கடவுளர்களை எல்லாம் அவர் பலவிதமான பகடிகளோடு கேலி செய்து கவிதை படித்தார். நான் பொறுத்து கொள்ளவில்லையா? அது மாதிரி கவிஞர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய கருத்துக்கள், அதை ஏற்பதோ மறுப்பதோ அவருடைய சொந்த விவகாரம். ஆகவே அவர்களுடைய விஷயத்தில் நான் குறுக்கிட மாட்டேன் என்று சொன்னவர் அருட்செல்வர் அவர். இது மாதிரி அவருக்கு சிக்கல் வரும்படியான செய்திகளை எல்லாம் நான் செய்ததுண்டு. ஆனால் அந்த மாபெரும் மன்னிப்பினுடைய வடிவமாக விளங்கிய அவர்கள் என்னை ஒவ்வொரு சமயமும் மன்னித்தே வந்திருக்கிறார்கள். பெரிய தாய் உள்ளம் கொண்டவர், இராததென ஒன்றில்லா பெரிய உள்ளம், தாய் உள்ளம் என்று பாரதிதாசன் சொல்வாரே, அந்த மாதிரி பெரிய உள்ளம் அருட்செல்வருடைய உள்ளம். ஒரு சமயம் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் நான் ராஷ்டிரபதி பவனுக்கு என்னுடைய சொந்த வீடு மாதிரி போய் கொண்டிருந்த காலம், கலாம் அவர்கள் இருந்த காலம். அந்த சமயத்தில் ஒரு நாள் நான் அவரை பார்ப்பதற்காக போன போது அருட்செல்வர் காத்திருக்கிறார் அங்கே. அப்ப அருட்செல்வர் காத்திருக்கிறார். வேடிக்கையாக அருட்செல்வர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார், நீ இப்பதான் வந்திருக்கிற, நான் தான் முதல்ல பார்த்தேன் என்று வேடிக்கையாக என்னிடத்தில் சொன்னார். நான் முதல்லேயே வந்துவிட்டேன், நான் தான் பார்க்க போகிறேன். அதுக்கும் தாமதம் ஆகிடுச்சு. தாமதமாகிற பொழுது குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் சென்ற உடனே தேநீர் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இனிப்பும் காரமும் ஆகிய உணவு வகைகளை பெரிய பெரிய தட்டிலே வைத்துக் கொண்டு வருவார்கள். அங்கே சாப்பிடுவதற்கு மேசையெல்லாம் இருக்காது. அந்த விருந்தினர்கள் காத்திருக்கக்கூடிய இடத்துல தட்டிலே கொண்டு வருவார்கள். அவர்கள் கொடுக்கிற தட்டை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் வேண்டாம், அவரை பார்க்க போகும்போது சாப்பிட்டு கொண்டிருந்தால் சரியாக இருக்காது என்று நான் வேண்டாம் என்று சொன்னேன். அருட்செல்வர் சொன்னார்கள், நல்லா இருக்குதப்பா, சாப்பிடு என்று அருட்செல்வர் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள். நான் அவருடைய வற்புறுத்தலுக்காக அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்த நேரத்தில் தேநீர் வந்து விட்டது. தேநீர் வைத்து மேஜை இல்லை, தேநீர் வைப்பது கையில தான் வாங்கணும். இதையும் கையில் வைத்துக் கொண்டு அதையும் கையில் வாங்குவது என்பது சிரமமான காரியமாக இருந்த நேரத்தில் அருட்செல்வர் பெருந்தகை, எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த அருட்செல்வர் பெருந்தகை, நீ அதை சாப்பிட முடியும், அது வரைக்கும் தீய நான் வச்சிருக்கிறேன் என்று அவர் கையில் வைக்கிறார். இப்படி தீராத அன்பை செலுத்திய ஒரு பெருந்தகை அருட்செல்வர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரிடத்தில் வளர்ந்த இடம் இந்த எம்ஜிஎம் கல்லூரி. இது அவர் எங்களை வளர்த்த விதமாக அமைந்திருந்தது. எனவேதான் அருட்செல்வரை அல்லும் மகளும் நேசிக்கிற ஒரு மனம் எனக்கு வாய்த்தது. அருட்செல்வர் அவர்களால் வளர்ந்தோங்கிய இந்த கல்லூரியை அதற்கு அடுத்த நிலையிலே வளர்த்தவர்கள் மிக கிருஷ்ணராஜ் பாலராயர் அவர்கள். அவருடைய காலத்தில் கல்லூரி எழுச்சி பெற்றது, ஏற்றம் பெற்றது, பல துறைகளில் வளர்ந்தது. அது மட்டுமல்லாமல் வெளியே பொள்ளாச்சி இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவர்கள் தலைவராக இருந்தார்கள், நான் செயலாளராக இருந்தேன். இப்படி பொள்ளாச்சி நகரிலே வேறு வேறு விதமான உறவுகளோடு அன்போடு பொதுமக்களோடும் பழகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இப்போது எனக்கும் முதுமை வந்துவிட்டது, அவர்களுக்கும் முதுமை வந்திருக்கிறது. இந்த முதுமையான காலத்தை கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் என்னுடைய பிறந்த நாளை சர்டிபிகேட்ல இருக்கிறதை தவிர நான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய கொள்ளுப்பேரர்கள் மாதிரி நான் பிறந்த நாளை கொண்டாடுவது இல்லை. நான் முதல் பிறந்த நாளை கொண்டாடியது என்னுடைய மணி விழாவில் 60வது வயது நிறைவு பெற்ற பொழுது கொண்டாடினேன்.
சமயத்தில் நம்முடைய மாணவராயர் அவர்கள் தான் அந்த விழாவுக்கான ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அருட்செல்வர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே பெரியவர் மகாசன்னிதானம் அவர்கள் குன்றக்குடியிலே அப்பொழுது அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வர முடியாத சூழ்நிலையிலே இளவரசாக இருந்த நம்முடைய பொன்னமல அடிகளார் அவர்களை என்னை வாழ்த்துவதற்காக அனுப்பி வைத்தார்கள். அதுதான் பொருத்தே நடந்த பெரிய விழாவிலே நான் கலந்து கொண்டது என்று பொன்னமல அடிகளார் அவர்கள் அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுவார்கள். அன்றைக்கு மணி விழாவில் கலந்து கொண்டவர்கள் இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வாழ்த்துவதற்காக வருகிறார்கள். அவர்களுக்கு பரிவார்ந்த வணக்கம் முடியது. குன்றக்குடி மடம் மற்ற திருமணங்களை போன்றது அல்ல. பக்கத்தில் வரக்கூடாது, தொட்டால் தீட்டு என்று கருதுகிற திருமணம் அல்ல. தழுவி கொடுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தமிழ் திருமணம் அது. அதனால்தான் தமிழ் அறிஞர்கள் சொக்கி போனவர்களாக குன்றக்குடியை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றால் அன்றைக்கு பாரி விழா நடப்பது வழக்கம். பினால் மலையிலே அந்த பாரி விழாவிலே அடிகளார் அவர்கள் அறிஞர்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிப்பார்கள். அப்படி அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் தான் கவிஞர் கோ என்ற பட்டத்தை அவர்கள் ஒரு நாள் வழங்கினார். எவ்வளவு அந்த அறிஞர்களுடைய பெரிய உள்ளம் எப்படியோ அப்படித்தான். அங்கேயும் நான் சரியான நேரத்துக்கு போய் சேரவில்லை. அப்பொழுதுதான் புதிதாக மனோன்மணியம் பல்கலைக்கழகம் உருவாகி இருந்தது. அங்கே ஒரு என்னுடைய அந்த பல்கலைக்கழக பணி இருந்த காரணத்தினாலே நான் காலையில் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு திரும்பி வந்துவிடலாம் சீக்கிரம் என்று திருநெல்வேலிக்கு போய்விட்டேன். ஆனால் விழா நடைபெறுகிற நேரத்துக்கு என்னால் வந்து சேர முடியவில்லை. தாமதமாக நான் வந்து கொண்டிருந்தேன். அடிகளார் என்ன நினைப்பார்களோ என்று கவலையோடு நான் வந்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு என்னோடு சேர்ந்து மீனாட்சி முருகரத்னம் அவர்களுக்கும் பாராட்டு அன்றைக்கு அவர்களுக்கு பாராட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நான் தூரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன், தாமதமாக வந்து கொண்டிருக்கிறேன். அடிகளார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து விடுவார் என்று நான் ஏதோ ஒரு அமைச்சரை போலவும் வந்து விடுவார் என்று சொல்வது போலவும் அவர்கள் என்னிடத்தில் அவ்வளவு அன்பு பாராட்டி வந்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதை பாராட்டி பேசுகிற நேரத்தில் அடிகளார் அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள், நான் அவருடைய இல்லத்துக்கு போய் எங்கள் வீட்டுக்கு அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள் ஒரு முறை. அந்த சமயத்திலே அங்கே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலில் 2 படங்கள் தான் மாற்றப்பட்டிருக்கின்றன. இன்று வரை 2 படங்கள் தான் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்று அருட்செல்வர் அவர்கள் ஏதோ ஒரு விழாவில் எனக்கு பொன்னாடி போர்த்துகிற படத்தை நான் மாற்றியிருக்கிறேன். இன்னொரு படம் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பொன்னாடி போர்த்துகிற படத்தை வைத்திருக்கிறேன். இந்த 2 பேர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியவர்கள். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அந்த படத்தை மகாசன்னிதானம் அவர்கள் அந்த படத்தை திரும்ப பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த படம் பல நாட்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்டது. கோவையிலே நடந்த விழாவில் எனக்கு அவர்கள் பொன்னாடி போர்த்துகிற படம் வந்து அதிலே அவர்கள் இளமையாக காட்சியளித்தார்கள். அவருடைய திருமுகத்திலே இருக்கக்கூடிய தாடி கூட கருமையாக இருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்திலே எல்லாம் நரைபடிந்து தாகூர் மாதிரி அவர்கள் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற நேரம். அதனால் தான் என்னவோ அதை திரும்ப பார்த்து கொண்டிருந்தார்கள். அது சும்மா பார்க்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு கவிஞர் பட்டம் வழங்குகிற நாளில் அதை நினைவு கூர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். நான் அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அங்கே 2 படங்கள் தான். ஆனால் குறும்புத்தனமாக நான் சொன்னேன், நெல்லூர் சம்பா இருந்தது போய்விட்டது, ஆத்தூர் சம்பா இருந்தது போய்விட்டது. அதற்கு பிறகு வேறு பல அரிசி வகைகள் வந்தன. அவருடைய தாயாருக்கு அஞ்சுகம் வந்தது, அதுவும் போய்விடும் என்று நான் சொன்னேன். ஆட்சியே போற மாதிரி ஒரு கருத்து அது. அஞ்சுகம் என்ற அதுவும் போய்விடும் என்று நான் சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருவர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அதை கொண்டு சென்றார். முதலமைச்சர் அந்த விழாவிலே அடுத்த நாள் கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து ராமலிங்கர் பணிமன்றத்துக்கு தகவல் வருகிறது, நாளைக்கு முதலமைச்சர் கலந்து கொள்வதா வேண்டாமா, இப்படியெல்லாம் விமர்சனம் செய்வது என்று அவர்
அந்த சமயத்தில் அங்கே தகவல் வந்தது, இது அருட்செல்வருக்கு சொல்லப்பட்டது. அருட்செல்வர் சொன்னார்கள், முதலமைச்சர் விரும்பினால் வரட்டும், விரும்பாவிட்டால் வராமல் இருக்கட்டும், ஆனால் எழுத்தாளர்கள் தங்கள் கருத்தை சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு விருப்பமானதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே மேடையில் கவிஞர் புரமைப்பித்தன் கலந்து கொண்டார். அருட்செல்வர் சொன்னது, இதே மேடையில் கவிஞர் புரமைப்பித்தன் கலந்து கொண்டார். கடவுளர்களை எல்லாம் அவர் பலவிதமான பகடிகளோடு கேலி செய்து கவிதை படித்தார். நான் பொறுத்து கொள்ளவில்லையா? அது மாதிரி கவிஞர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய கருத்துக்கள், அதை ஏற்பதோ மறுப்பதோ அவருடைய சொந்த விவகாரம். ஆகவே அவர்களுடைய விஷயத்தில் நான் குறுக்கிட மாட்டேன் என்று சொன்னவர் அருட்செல்வர் அவர். இது மாதிரி அவருக்கு சிக்கல் வரும்படியான செய்திகளை எல்லாம் நாம் செய்ததுண்டு. ஆனால் அந்த மாபெரும் மன்னிப்பினுடைய வடிவமாக விளங்கிய அவர்கள் என்னை ஒவ்வொரு சமயமும் மன்னித்தே வந்திருக்கிறார்கள். பெரிய தாய் உள்ளம் கொண்டவர், இராததென ஒன்றில்லா பெரிய உள்ளம், தாய் உள்ளம் என்று பாரதிதாசன் சொல்வாரே, அந்த மாதிரி பெரிய உள்ளம் அருட்செல்வருடைய உள்ளம். ஒரு சமயம் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் நான் ராஷ்டிரபதி பவனுக்கு என்னுடைய சொந்த வீடு மாதிரி போய் கொண்டிருந்த காலம், கலாம் அவர்கள் இருந்த காலம். அந்த சமயத்தில் ஒரு நாள் நான் அவரை பார்ப்பதற்காக போன போது அருட்செல்வர் காத்திருக்கிறார் அங்கே. அப்ப அருட்செல்வர் காத்திருக்கிறார். வேடிக்கையாக அருட்செல்வர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார், நீ இப்பதான் வந்திருக்கிற, நான் தான் முதல்ல பார்த்தேன் என்று வேடிக்கையாக என்னிடத்தில் சொன்னார். நான் முதல்லேயே வந்துவிட்டேன், நான் தான் பார்க்க போகிறேன். அதுக்கும் தாமதம் ஆயிடுச்சு. தாமதமாகிற பொழுது குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் சென்ற உடனே தேநீர் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இனிப்பும் காரமும் ஆகிய உணவு வகைகளை பெரிய பெரிய தட்டிலே வைத்துக் கொண்டு வருவார்கள். அங்கே சாப்பிடுவதற்கு மேசையெல்லாம் இருக்காது. அந்த விருந்தினர்கள் காத்திருக்கக்கூடிய இடத்துல தட்டிலே கொண்டு வருவார்கள். அவர்கள் கொடுக்கிற தட்டை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் வேண்டாம், அவரை பார்க்க போகும்போது சாப்பிட்டு கொண்டிருந்தால் சரியாக இருக்காது என்று நான் வேண்டாம் என்று சொன்னேன். அருட்செல்வர் சொன்னார்கள், நல்லா இருக்குதப்பா, சாப்பிடு என்று அருட்செல்வர் இடத்தில் சொன்னார்கள். நான் அவருடைய வற்புறுத்தலுக்காக அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்த நேரத்திலே தேநீர் வந்து விட்டது. தேநீர் மேஜை இல்லை, தேநீர் வைப்பது கையில தான் வாங்கணும். இதையும் கையில் வைத்துக் கொண்டு அதையும் கையில் வாங்குவது என்பது சிரமமான காரியமாக இருந்த நேரத்தில் அருட்செல்வர் பெருந்தகை, எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த அருட்செல்வர் பெருந்தகை, நீ அதை சாப்பிட முடியும், அது வரைக்கும் தீய நான் வச்சிருக்கிறேன் என்று அவர் கையில் வைத்தார். இப்படி தீராத அன்பை செலுத்திய ஒரு பெருந்தகை அருட்செல்வர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரிடத்தில் வளர்ந்த இடம் இந்த எம்ஜிஎம் கல்லூரி. இது அவர் எங்களை வளர்த்த விதமாக அமைந்திருந்தது. எனவேதான் அருட்செல்வரை அல்லும் மகளும் நேசிக்கிற ஒரு மனம் எனக்கு வாய்த்தது. அருட்செல்வர் அவர்களால் வளர்ந்தோங்கிய இந்த கல்லூரியை அதற்கு அடுத்த நிலையிலே வளர்த்தவர்கள் மிக கிருஷ்ணராஜ் பாலராயர் அவர்கள். அவருடைய காலத்தில் கல்லூரி எழுச்சி பெற்றது, ஏற்றம் பெற்றது, பல துறைகளில் வளர்ந்தது. அது மட்டுமல்லாமல் வெளியே பொள்ளாச்சி இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவர்கள் தலைவராக இருந்தார்கள், நான் செயலாளராக இருந்தேன். இப்படி பொள்ளாச்சி நகரிலே வேறு வேறு விதமான உறவுகளோடு அன்போடு பொதுமக்களோடும் பழகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இப்போது எனக்கும் முதுமை வந்துவிட்டது, அவர்களுக்கும் முதுமை வந்திருக்கிறது. இந்த முதுமையான காலத்தை கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் என்னுடைய பிறந்த நாளை சர்டிபிகேட்ல இருக்கிறதை தவிர நான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய கொள்ளு பேரர்கள் மாதிரி நான் பிறந்த நாளை கொண்டாடுவது இல்லை. நான் முதல் பிறந்த நாளை கொண்டாடியது என்னுடைய மணி விழாவில் 60வது வயது நிறைவு பெற்ற பொழுது கொண்டாடினேன். அந்த நேரத்தில் நம்முடைய மாணவராயர் அவர்கள் தான் அந்த விழாவுக்கான ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அருட்செல்வர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே பெரியவர் மகாசன்னிதானம் அவர்கள் குன்றக்குடியிலே அப்பொழுது அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வர முடியாத சூழ்நிலையிலே இளவரசாக இருந்த நம்முடைய பொன்னமராடிகளார் அவர்களை என்னை
வாழ்த்துவதற்காக அனுப்பி வைத்தார்கள். அதுதான் புறத்தே நடந்த பெரிய விழாவிலே நான் கலந்து கொண்டது என்று பொன்னம்பல அடிகளார் அவர்கள் அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுவார்கள். அன்றைக்கு மணி விழாவில் கலந்து கொண்டவர்கள் இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வாழ்த்துவதற்காக வருகிறார்கள். அவர்களுக்கு பரிவார்ந்த வணக்கம் முடியது. குன்றக்குடி மடம் மற்ற திருமணங்களை போன்றது அல்ல. பக்கத்தில் வரக்கூடாது, தொட்டால் கேட்க என்று கருதுகிற திருமணம் அல்ல, தழுவி கொடுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தமிழ் திருமணம் அது. அதனால்தான் தமிழ் அறிஞர்கள் சொக்கி போனவர்களாக குன்றக்குடியை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றால், அன்றைக்கு பாரி விழா நடப்பது வழக்கம். பினால் மலையிலே அந்த பாரி விழாவிலே அடிகளார் அவர்கள் அறிஞர்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிப்பார்கள். அப்படி அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் தான் கவிஞர் கோ என்ற பட்டத்தை அவர்கள் ஒரு நாள் வழங்கினார். எவ்வளவு அந்த அறிஞர்களுடைய பெரிய உள்ளம் எப்படியோ அப்படித்தான். அங்கேயும் நான் சரியான நேரத்துக்கு போய் சேரவில்லை. அப்பொழுதுதான் புதிதாக மனோன்மணியம் பல்கலைக்கழகம் உருவாகி இருந்தது. அங்கே என்னுடைய அந்த பல்கலைக்கழக பணி இருந்த காரணத்தினாலே நான் காலையில் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு திரும்பி வந்துவிடலாம் சீக்கிரம் என்று திருநெல்வேலிக்கு போய்விட்டேன். ஆனால் விழா நடைபெறுகிற நேரத்துக்கு என்னால் வந்து சேர முடியவில்லை. தாமதமாக நான் வந்து கொண்டிருந்தேன். அடிகளார் என்ன நினைப்பார்களோ என்று கவலையோடு நான் வந்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு என்னோடு சேர்ந்து மீனாட்சி முருகரத்னம் அவர்களுக்கும் பாராட்டு, அன்றைக்கு அவர்களுக்கு பாராட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நான் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன், தாமதமாக வந்து கொண்டிருக்கிறேன். அடிகளார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து விடுவார் என்று நான் ஏதோ ஒரு அமைச்சரை போலவும் வந்து விடுவார் என்று சொல்வது போலவும் அவர்கள் என்னிடத்தில் அவ்வளவு அன்பு பாராட்டி வந்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதை பாராட்டி பேசுகிற நேரத்தில் அடிகளார் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், நான் அவருடைய இல்லத்துக்கு போய் இன்று வீட்டுக்கு அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள் ஒரு முறை. அந்த சமயத்திலே அங்கே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாலில் 2 படங்கள் தான் மாற்றப்பட்டிருக்கின்றன. இன்று வரை 2 படங்கள் தான் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்று அருட்செல்வர் அவர்கள் ஏதோ ஒரு விழாவிலே எனக்கு பொன்னாடை போர்த்துகிற படத்தை நான் மாற்றியிருக்கிறேன். இன்னொரு படம் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிற படத்தை வைத்திருக்கிறேன். இந்த 2 பேர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியவர்கள். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அந்த படத்தை, மகாசன்னிதான அவர்கள் அந்த படத்தை திரும்ப பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த படம் பல நாட்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்டது. கோவையிலே நடந்த விழாவில் எனக்கு அவர்கள் பொன்னாடை போர்த்துகிற படம் வந்து அதிலே அவர்கள் இளமையாக காட்சியளித்தார்கள். அவருடைய திருமுகத்திலே இருக்கக்கூடிய தாடி கூட கருமையாக இருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்திலே எல்லாம் நரைபடிந்து தாகூர் மாதிரி அவர்கள் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற நேரம். அதனால் தான் என்னவோ அதை திரும்ப பார்த்து கொண்டிருந்தார்கள். அது சும்மா பார்க்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு கவிஞர் கோ பட்டம் வழங்குகிற நாளில் அதை நினைவு கூர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். நான் அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அங்கே 2 படங்கள் தான். 75 நடந்த விழா சிறப்பாக என்னுடைய மாணவர் CS அவர்கள் நடத்தினார்கள் கோவையில். அது எவ்வளவு அருமையாக நடத்தப்பட்டது என்று என்னிடத்தில் அதிக பிரியத்தை உருவாக்கி கொண்டவர்கள் என்னுடைய தொழிலதிபர் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள். தமிழுக்காக வாழ்கிறவர், வீட்டிலே தமிழ் பேசுவோம் என்ற பெரிய அறிவிப்பை வைத்திருக்கிறவர். சிங்கப்பூரில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு நன்றி என்று பெயர் வைத்திருக்கிறார். வீட்டுக்கு பல பேர் அவரவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இந்த உலகத்தில் அவர் நன்றி என்று பெயர் வைத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் பிறருக்கு நன்றி, என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கியவர்களுக்கு நன்றி என்று அந்த நன்றி என்ற அந்த அழகிய சொல்லை அவருடைய வீட்டுக்கு உரிய பெயராக அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். 75வது விழாவுக்கு வந்திருந்தவர்கள் அந்த விழாவினுடைய அமைப்பு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மேடை மாறிக்கொண்டே இருக்கிறது, எந்த சிக்கலும் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்து இப்பொழுதும் பல தடவை அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னை துணைவேந்தர் CS அவர்கள், அதை அவரை ஒட்டி இருந்த மாணவர்கள் தான் காரணம்.
இன்று பலரும் எனக்கு சிறப்பு செய்தார்கள். எம்ஜிஎம் கல்லூரி, எம்சிஇடி என்ற மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி, அதுபோல பல அமைப்புகள், நன்னெறி கழகம் போன்ற பல அமைப்புகளிலிருந்தும் பாராட்டுகளை தெரிவித்தார்கள். அதுபோல உலக தமிழ் பண்பாட்டு மையம் நான் உருவாக்கி வளர்த்து கொண்டிருப்பவர் டாக்டர் நல்ல பழனிசாமி என்றாலும் அதை ஒவ்வொரு அணியிலும் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறவர் நான். கருத்தரங்குகள் நடத்துவது, நூல்கள் வெளியிடுவது, விருதுகள் வழங்குவது என்று பல 2-3 ஆண்டுகள் தவிர்க்கப்பட்ட அந்த விருது இந்த ஆண்டு மறுபடியும் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர்களும் வந்து சிறப்பு செய்தார்கள். முன்னாள் முதல்வர் அவர்கள், கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் முத்துசாமி அவர்களுடைய தலைமையில் வந்து சிறப்பு செய்தார்கள். நான் பணியாற்றிய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்து பாராட்டு பாரதியாருடைய திரு உருவத்தையே இங்கே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி உரியது. ஆனால் கூட மாணவர்கள் அவர்கள் காசோலைகளை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு என்று இனிமேல் தான் கணக்கு பார்க்க வேண்டும். காசோலைகளை அந்த அறக்கட்டளை நிதியாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சின்ன நிபந்தனையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிபந்தனை என்னவென்றால், அந்த தொகையை பெற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் சிற்பியின் கவிதைகளையோ அல்லது படைப்புகளையோ பற்றி ஆய்வு செய்யக்கூடிய மாணவருக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது அந்த நட்புடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர்கள் செய்திருக்கக்கூடிய உதவிக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் பொள்ளாச்சி இலக்கிய கழகத்தை வைத்து இந்த ஊரிலே ஒரு இலக்கிய தென்றல் வீசும்படியாக செய்தோம். எங்கள் காலத்துக்கு பிறகு இன்றைக்கு அதே பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் என்ற சிறப்பான அமைப்பை அம்சப்பிரியா, பூபாலன், சோலை மாயவன் இவர்களெல்லாம் சேர்ந்த அந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்துகிறார்கள். அவர்களில் சில பேர் எங்களையெல்லாம் தாண்டி அருமையான கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த கவிதைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அடுத்த தலைமுறை வளர்கிறது என்பதற்கு அடையாளமாக விளங்குகிறது. அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பல நூலாசிரியர்கள் நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் கவிதையே வாழ்வாக என்ற நூலை என்னுடைய PhD மாணவி விளக்கியவரும் இன்றைக்கு சிறந்த கவிஞராக உருவாகி கொண்டிருப்பவருமாயிருக்கே மஞ்சுளா தேவி அந்த கவிதையே வாழ்வாக என்ற நூலில் 200 பக்கத்திற்கு மேல் என்னுடைய கவிதையை பற்றி விரிவாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுபோல பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய கவிஞர் அம்சப்பிரியா அவர்கள் என்னுடைய கவிதைகளை கொண்டாடுவோம், சிற்பியின் கவிதைகளை கொண்டாடுவோம் என்று ஒரு நூலாக எழுதியிருக்கிறார்கள். நான் ஒரு பெரிய சிந்தனையாளர் என்றும் அல்ல, ஆனால் என்னுடைய சிந்தனைகளை ரொம்ப உயர்வாக மதிக்கக்கூடிய மாணவர்களிலே ஒருவராக நம்முடைய சிவமணி, சித்தூர் கல்லூரி பேராசிரியர் சிவமணி விளங்குகிறார்கள். அவர் நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்தெடுத்து 1000 பூ நந்தவனம் என்ற அழகிய பெயரில் ஒரு நூலாக தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதுபோல அரிமளம் பத்மநாபன் என்ற இசை அறிஞர் சில பாடல்களை அவராக இசையமைத்து பாடியிருக்கிறார்கள். இந்திரன் அவர்கள் ஆவணப்படமாக உருவாக்கியிருக்கிறார்கள். அதுபோல பலரும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி மரியாதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். மிக குறிப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், மணி விழாவை நடத்தினேன், 75ஆம் ஆண்டு பௌர விழாவை நடத்தினோம், இப்பொழுது 85 நடத்தினோம். இனிமேல் நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். போதும், பிறந்த நாள் போதும், பிறந்ததனுடைய பயனும் போதும். இனிமேல் பிறந்த நாளெல்லாம் தேவையில்லை. சிறந்த நாட்கள் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம், பிறந்த நாள் இனி கொண்டாட வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லி, பல ஊர்களிலிருந்தும் வருகிறது இந்த பாராட்டு விழாவை நடத்திய பெருமக்கள் அனைவருக்கும் பிடிபட்டு போயிருந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். தலைவர் PK கிருஷ்ணராஜ் தலைமையுடைய ஆட்சி அமர்ந்த குன்றக்குடி தவறு பொன்னம்பல அடிகளார் விழாவின் நாயகர்
சிற்பி ஐயா அவர்களை அது ஒரு படி மேலே போகுது. மேலே போனேன்னா லெஃப்ட் மிகச்சிறந்த பாராட்டுரை அவனையும் கூட்டிகிட்டு போயிரு. கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் முத்துக்குமரன் அவர்களே, சிறப்புரை பிற்பகை சிறப்புரை நல்க இருக்கின்ற செந்தலை கௌதமன் அவர்களே, தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் அவர்களே, இக்கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றியுரை நான் சொல்லுகின்ற அனைத்து செய்திகளையும் இவ்விழாவின் நாயகர் சிற்பி ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துக் கூறினார்கள். இன்று காலையில் இருந்து இந்த விழா மிகவும் சீரும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் நமது விழாக்குழு தலைவர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் பேசும் பொழுது காலையில் இந்த கல்லூரியை பற்றியும் குறிப்பாக மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம் எப்படியெல்லாம் உருவாக வேண்டும் என்பதை பற்றியும் மிகச் சிறப்பாக கூறினார்கள். அதுவும் கிராமப்புறங்களில் இருந்து வந்து பயிலுகின்ற மாணவர்கள் இன்று இந்திய அளவில் தலைச்சிறந்த மாணவர்களாக பெங்களூர் நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டுகளையும் வழங்கினார். இந்த கல்லூரி இந்திய அளவில் முதல் 100 கல்லூரிகளில் மிக சிறப்பான ஒரு கல்லூரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் நமது இந்த விழா சீரும் சிறப்போடும் நடைபெறுவதற்காக ஒரு மிக பிரமாண்டமான அவர்கள் பேசும்போது சொன்னார், 200 பேரை வைத்து இந்த விழா நடத்துகிறேன் என்று சிற்பி ஐயா கூறினார்கள். இல்லை, 1000 பேரை வைத்து மிக பிரமாதமாக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அவருடைய மனம், அப்படிப்பட்ட தீரா மனம் கொண்ட, எப்பொழுதும் சிற்பி ஐயா மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் நம் மீதும் கல்லூரியின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு PK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதேபோல் இந்த விழாவின் தலைமுறை ஏற்றிருக்கக்கூடிய நமது குன்றக்குடி தவ திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் சிற்பி ஐயாவினுடைய பன்முக பரிமாணங்களை மிகச் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் இந்த விழா குழுவின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதேபோல் இக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் மீனாட்சி சுந்தரத்தில் தொடங்கி சிற்பி ஐயாவினுடைய நட்புகளையும் உறவுகளையும் பற்றி மிகச் சிறப்பாக வாழ்த்துறையை எடுத்துக் கூறினார். அதே போல நமது இந்திரன், கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன் அவர்கள் அவரோடு இருந்த உறவுகள் பற்றியும் அவர்களுடைய பன்முக பரிமாணங்கள் பற்றியும் மிக அழகாக நேர்த்தியாக நம் மனதை கவரும் வகையில் இருக்கின்ற செய்தியை உண்மையில் அப்படியே படம் பிடித்து காட்டினார். அவர்களுக்கும் இந்த விழா குழுவின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இந்த கல்லூரி எப்படி இந்திய அளவில் தலைச்சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக விளங்குகிறதோ அதை போல நான் இந்த நேரத்தில் இதை கூற வேண்டும். நான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் இந்த ஐயாவுடைய மாணவர்கள் அங்கிருந்து வந்திருக்கின்றோம். அந்த பல்கலைக்கழகம் இன்று இந்திய அளவில் 2ஆம் இடத்திலும் தமிழக அளவில் பெரியார் பல்கலைக்கழகம் முதல் இடத்திலும் திகழ்ந்து இருக்கிறது தேசிய தர மதிப்பீட்டு ஆய்வில். அப்படி உயர்வதற்கு பெரிய காரணகர்த்தாவாக நமக்கு இருந்தவர் நமது இந்த விழாவினுடைய நாயகர் சிற்பி ஐயா அவர்களும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த என் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதேபோல் இந்த கல்லூரியினுடைய
பெருந்தகைகள், இந்த நகரத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், கோவை மாநகரில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், தமிழ் மாணாக்கர்கள் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.